ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டெய்லரிங் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேண்டு நான் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பார்சல் வாங்கியிருந்தேன். அதில் வந்து அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. குட்டி குட்டி கிளிப்ஸ் அந்த ஃப்ளவர்ஸு, குட்டி குட்டி பீட்ஸு, ப்ளஸ் வந்து கம்மு, அப்புறம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பென்னு, ப்ளஸ் வந்து அந்த கிளிப்பு, ஹேர் பேண்டு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்துருந்தது ரெடிமேடாக. இது வரை 180 ரூபா தான். இப்போ வந்து அது கிளிப்பு எப்படி மேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியல் எல்லாமே ரெடியாக கையில் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு, நான் வந்து டபுள் கலர் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து கம்மு வந்து B17 சொல்லிட்டு கம்மு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இதுதான் அந்த பென்னு. அது வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கம் அந்த ஹேர் பேண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா க்யூட்டாக இருந்தது, குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். கடையில் நம்ம 100 ரூபா 150 ரூபான்னு கொடுத்து வாங்குறதுக்கு. நான் என்ன பண்ணேனாக்கா, டபுள் கலரை நம்ம ஷேடோ பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு டபுள் கலர் கோல்டு ப்ளஸ் ஒயிட்டு ஸ்டோன் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்டோன்ஸ் வைக்கும்போது நம்ம எடுத்து வைக்கும்போது நேராக அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே வரணும். இல்லைனா வந்து என்ன ஆகுனாக்கா, நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து தப்பாக போனாலும் அது வந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரி போகுது. கம்மும் வந்து நம்ம கைப்படாமல் வச்சுக்கிட்டே வரணும். ஃபுல்லாக என்ன பண்ணால் வச்சுட்டு வந்துட்டு ஒரு பாதி தூரத்துக்கு வந்தோடனே இந்த ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் மட்டும் வைக்காமல் 2 ஃப்ளவராக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 2 ஃப்ளவர் வைக்கிறேன். 2 ஃப்ளவர் வச்சு நடுவில் ஒரு கோல்டன் ஐபால் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டோன் வச்சுட்டு திருப்பியும் நான் வந்து ஒரு ஃப்ளவர் வைக்கிறேன். இது வந்து நல்லா காயணும், இல்லைனா வந்து அது சீக்கிரம் கீழே விழுந்துடும். நல்லா காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஃப்ளவர் வந்து எப்படி வைக்கிறேனாக்கா, ஒன்று சைடாக நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒரே சைடாக வைக்காமல் கொஞ்சம் சுற்றி வச்சோம்னா ஃப்ளவர் வந்து நமக்கு தனியாக காட்டும். நல்லா கிட்ட நெருக்கியும் வச்சுக்கோங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வேறு என்ன ஸ்டோன் கிடைச்சாலும் இந்த மாதிரி நம்ம வச்சு கிளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பேண்ட் மட்டும் தனியாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்தமாரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு தனி ஹாப்பியாகவும் இருக்கும். நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது விழுந்துகிட்டே இருக்குது. நான் கொஞ்சம் காய வைக்கணுன்றதாக முதல்ல எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் நல்லாவே காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிக்க போகிறேன். அவ்வளோதான், அந்த எண்டு வரைக்கும் முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நம்ம இந்த இது விழுந்துகிட்டே இருக்கா, நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நல்லா இருந்தது பார்க்கவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.